எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்த, அதுவும் மறைக்கப்பட்ட 15 விதமான பாடுகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த 15 விதமான கொடுமைகள், அதாவது சித்திரவதைகள்னு சொல்லலாம். இந்த பாடுகளை புனித மேரி மகதலேனா என்பவருக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்காரு. முதலாவது, இயேசுவினுடைய கால்களை கயிற்றால கட்டி படிக்கட்டுகள்ல இழுத்து செஞ்சு ஒரு அழுக்கான பாதாள அறைக்குள்ள தள்ளப்பட்டிருக்காரு. இரண்டாவது, ஆடையின்றி இருந்த அவரது உடல்ல இரும்பு முனைகள் கொண்ட, அதாவது இரும்பு முட்களால குத்தப்பட்டிருக்காரு. மூன்றாவது, உடல்ல கயிறு கட்டி தரையில ஒரு முனையில இருந்து மறு முனை வரைக்கும் இழுத்து செல்லப்பட்டிருக்காரு. நான்காவது, ஒரு மர தூணுல கட்டி தொங்க விடப்பட்டிருக்காரு. அதுல இருந்து கீழே விழுந்தப்போ அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாம இரத்த கண்ணீர் வடிச்சிருக்காரு. ஐந்தாவது, தூணில் கட்டி வைக்கப்பட்டு கற்களால அடிக்கப்பட்டிருக்காரு. அதோடு கூடவே எரியும் கங்குகளால உடல்ல சூடுபட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காரு. ஆறாவது, கூர்மையான ஆணிகள் நிறைந்த ஒரு நாற்காலியில அவரை அமர வைத்திருந்திருக்காங்க. ஏழாவது, அவரது உடல்ல ஏற்பட்ட காயங்களின் மேல் உருக்கப்பட்ட ஈயம் மற்றும் பிசினை ஊற்றி மீண்டும் அந்த ஆணிகள் நிறைந்த கூர்மையான நாற்காலியில அமர வைத்து அந்த காயங்களை ஆழமாக்கியிருக்காங்க. எட்டாவது, அவரது தாடியை பிடுங்கியிருக்காங்க. அந்த பிடுங்கப்பட்ட தாடியினுடைய துளைகள்ல ஊசிகளை ஏற்றி அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒன்பதாவது, வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் தரையில விழுந்தப்போ அவரது மார்பில மிதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கூர்மையான ஒரு முள்ளை எடுத்து அதை அவருடைய நாக்குல குத்திருக்காங்க. பத்தாவது, அவரது வாயில அசுத்தமான கழிவுகளை ஊற்றி அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. இந்த 10 காயங்களும் பாடுகளும் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா மற்ற 5 காயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இடது மற்றும் வலது கையில் ஆணிக்காயம், இடது மற்றும் வலது காலில் ஆணிக்காயம், அதோடு கூட ஈட்டியால விழா பகுதியில் குத்தப்பட்ட காயம். இந்த 5 காயங்களும் புனித காயங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவினுடைய உடலில் ஏற்பட்ட மொத்த காயங்கள் எத்தனை அப்படின்னா 5466 காயங்கள். இந்த காயங்கள்ல கசையடிகளால் ஏற்பட்ட காயங்கள் மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட காயங்களாம். இதுல இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், அதாவது மறைக்கப்பட்ட ஒரு சில காயங்களை 4 புனிதர்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு. அதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.